ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சாயஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற வாரந்தோறும் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனாம் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுத்தமிழில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள 3ஆம் பருவமும் 7ஆம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பொதுத்தமிழ் பழைய புக்கில் உள்ளது. இதில் நமக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களும் இருக்கும், கேட்கக்கூடிய வினாக்களும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் கவிஞர்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுவே நமக்கு என்னதான் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாதான். அடுத்த கொஸ்டின், கலைமகளின் விளைநிலம் எந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சோழ நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், முப்புறம் எரிந்தவன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, திரிபாந்தகன். அடுத்த, வேதியியலுக்கு செயற்கை கதிர்வீச்சிற்கு நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஐரின் ஜோலியட் யூரி. அடுத்து ஒரு பொறுத்துகம், ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், பாடக் காண்பது மின்னார் மருங்கு, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, ஒடுங்கக் காண்பது யோகியர் உள்ளம். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 3, 4, 1, 2, 5. அடுத்த கொஸ்டின், துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, ராமச்சந்திர கவிராயர். அடுத்த கொஸ்டின், ஆழ்வார் திருநகரியின் பழம்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, குருகூர். அடுத்து, நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் டேஷ் என்றும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி, குப்பம். அடுத்த கொஸ்டின், மரமும் பழைய குடையும் பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, சொக்கநாத புலவர். அடுத்த கொஸ்டின், சிலேடை என்பதன் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, இரற்றம் மொழிதல். இதுவும் என்னதான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாதான். அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துகம், செய்யும் தொழிலை தெய்வம் கல்யாண சுந்தரனார், திண்ணையை இடித்து தெருவாக்கு தாராபாரதி, புறநானூறு ஔவையார், குற்றால குறவஞ்சி ராசப்ப கவிராயர், பாரத தேசம் பாரதியார். அப்போ இதற்கு ஒரு கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ, 5, 4, 2, 3, 1. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துகம், காலேஜ் கல்லூரி, டெலஸ்கோப் தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, பிளாட்பாரம் நடைமேடை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஏ, 2, 5, 1, 3. அடுத்த கொஸ்டின், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, திருவிக்க. அடுத்து, திருச்சிராப்பள்ளியின் பழைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் திரிசிரப்புரம். அடுத்து, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறுவது ஆன்சர் டி, தொல்காப்பியம். அடுத்து, நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து, யார் காப்பார் என்று தமிழன்ன ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறி எழுந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, உவேசா. இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, மோசிகீரனார். அடுத்த கொஸ்டின், முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, அறவுரக்கோவை. அடுத்த, சேரமான் பெருஞ்சிரல் இரும்பொறையால் கவரி வீசப்பட்டவன் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, மோசிகீரனார். அடுத்து, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடலை பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஔவையார். இதுவும் என்னதான் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து, கடம்பூர் தெங்கூர் ஆற்காடு
ஆகிய ஊர்கள் எதன் அடிப்படையில் அமைந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி, மரங்கள். அடுத்த கொஸ்டின், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், இவ்வடி யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் ஏ, உடுமலை நாராயண கவி. அடுத்த கொஸ்டின், குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் திரிகுட ராசப்ப கவிராயர். அடுத்த கொஸ்டின், சிற்றிலக்கியங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, நாலடியா. அடுத்து, கோட்டு மரம் என்பதன் பொருள். ஆன்சர் பி, கிளையுடைய மரம். அடுத்த கொஸ்டின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம யாருக்குன்னு ஃபஸ்ட்டில் பார்த்த கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பி, மக்கள் கவிஞர். அடுத்த, நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலா பிரியாச்சொல். அப்போ ஆன்சர் சி. அடுத்து, குணக்கடலை அருட்கடலை அசுரரான குறைக்கடலை வென்ற பரங்குன்றல் ஆணை, இவ்வடி யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, ராமச்சந்திர கவிராயர். அடுத்த கொஸ்டின், துவாமை என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, வறுமை. அடுத்து ஒரு பொறுத்துக, திருவருட்பா வள்ளலார், புறநானூறு ஔவையார், சிலேடை அழகிய சொக்கநாத புலவர், இசையமுது புரட்சி கவிஞர். கரெக்டாக தான் பொருத்தியிருக்கிறாங்க. ஆன்சர் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்து, கூற்று 1, திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும். கூற்று 2, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, இப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல். சரி, இதுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் எனது சரி. கால்டுவெல் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி பட்டியலிட்டிருக்க மாட்டாங்க, அது தவறானது. அடுத்து, தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் க்ரௌல். அடுத்து ஒரு பொறுத்துகான், குறிஞ்சி, ஆழ்வார்குறிச்சி, முல்லை, கோவில்பட்டி, மருதம், ஆத்தூர், நெய்தல், நீலாங்கரை. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு டி, 4, 1, 2, 3. அடுத்த கொஸ்டின், நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 72. அடுத்து, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி, 80க்கும் மேற்பட்ட. அடுத்து, மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். அடுத்து, ஆய்வாளராக இல்லாவிட்டிலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா லிட்டில் வுட். ஆன்சர் பி. ராமானுஜம் விளக்கம் தந்த அதிசய எண் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 1729. அடுத்து, ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஷ் மதிப்புடையது என வாதிட்டார். ஆன்சர் சி, 0, அதாவது 0. அடுத்து, ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று ராமானுஜரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, லார்ட் மென்லாண்ட். அடுத்து, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்களில் பொருந்தாதது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் சி, ஆதின வித்வான். அடுத்து கூற்று தான். கூற்று 1, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பாக்கம் எனவும் சிற்றூர்கள் பட்டினம் எனவும் பெயர் பெற்றன. ஓகே. கூற்று 2, நெடிய கடற்கரை உடைய தமிழகத்தில் உயர் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை, கொடியக்கரை, நீலாங்கரை என பெயர் பெற்றன. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் கூற்று 1, திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார்
கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, தெரிவிக்க. இது கரெக்டு தான். அடுத்து கூற்று 2, அவர் இயற்றிய படைப்புகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், தமிழ் தென்றல், பெண்ணின் பெருமை, உரிமை வேட்கை, தமிழ் மொழி, தென்சிட்டு சொல்கிறாங்க. இது நமக்கு தவறானது. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 1 மட்டும் சரி. அடுத்து பெண்களுக்கு தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்குரியவன் என இறைவனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, திருவிக்க. அடுத்த ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பண் அப்படின்னா இசை, வன்மை அப்படின்னா கொடை, அகம் அப்படின்னா உள்ளம், அன்ன அப்படின்னா அவை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ, 1 2 3 4. அடுத்த கொஸ்டின், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில் இவ்வடியில் புற என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் குற்றம். அடுத்து மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் குறள். அடுத்த பொய்யாமை பொய்யாமை ஆற்றலின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று கோடிட்டத்தை நிரப்புகன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, பொய்யாமை பொய்யாமை. அடுத்து யாருடைய அறிவுரையால் நெடுங்கிள்ளி ஆவூர்கோட்டையையும் உறையூர் கோட்டையையும் நலங்கிள்ளியிடம் விட்டு சென்றான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, கோவூர் கிழார். அடுத்து பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, கால்டுவெல். அடுத்த ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, 2ஆம் ராஜராஜ சோழன். அடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை எந்த நிறுவனம் பாதுகாத்து வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் யுனெஸ்கோ. அடுத்து ஒரு பொறுத்துக, ரேடியோ வானொலி, லைட் விளக்கு, கரண்ட் மின்சாரம், டம்ளர் குவளை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 3 4 1 2. அடுத்த கொஸ்டின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 1930 ஏப்ரல் 13 முதல் 1959 அக்டோபர் 8 வரை. ஆன்சர் சி. அடுத்து திரைப்பட ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, பகுத்தறிவு கவிராயர். அதாவது உடுமலை நாராயண கவின்னு சொல்கிறோமோ அவங்க தான். அடுத்த கொஸ்டின், ஊரும் பெயரும் எனும் நூலை எழுதினது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பி, ராப்பி சேது பிள்ளை. அடுத்து பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த டேஷ் டேஷ் மெனின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நன்மை பயக்கு மெனின், அதாவது ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின், இவரது பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லூராசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள். இவர் எனப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கூடலூர் கிழார். அடுத்து மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, திமில். அடுத்து சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிகப்பு சரி, இதில் சரியானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆன்சர் பி, அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆன்சர் பி. அடுத்த ஒரு புத்தகம், மீனாட்சி, அங்கேயர்கண்ணி, மதுரவசனி, தேன்மொழிப்பாவை, கண்கண்ணேத்திரை, வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் பி, 1 4 2 3. அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொல்லொச்ச தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொல்லொச்ச தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் நமக்கு பிறமொழி சொல்லொச்ச தொடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.